எபிரேயர் 12வது அதிகாரம். எபிரேயர் எழுதின நிருபம், ஹீப்ரூஸ் சாப்டர் 12. எபிரேயர் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் உள்ள முதல் 2 வசனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லக்கூடியது. என்ன? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடக்கடவோம். அவர் தமக்கு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்து எப்படி ஓட வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக இந்த புதிய வருடத்துல இருக்கிறீங்க. இந்த புதிய வருடத்துல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்க போகிறது? இந்த சபை எப்படி இருக்க போகிறது? என்ன மாதிரி நீங்க போக போறீங்க? எப்படி உங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட போறீங்க? ஏன்னா 2025 போல இல்லாம 2026 வரும்போது என்னென்ன காரியங்களை நீங்கள் விட்டு விட வேண்டும்? எப்படி? வாட் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு லெட் கோ? ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பாரமான காரியங்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடியதான். நான் நிறைய ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா புதிய நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய இடங்களுக்கு போகிறேன். இந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிளேன் பிடிக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பிடிக்காது. இந்த ஏர்போர்ட்டில் போய் போர்ட் பண்ணுறதுக்கு நிற்கிறது இருக்கு பாருங்க, அது ஒன்று மட்டும் பிடிக்காது. என்ன பிரச்சனைனா சமயங்களில் அவங்க போர்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் போய் நின்றுட்டு எல்லாரும் ஏறும்போது அங்கே நின்று 1008 கேள்வியை கேட்டுட்டு செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம். மீதி எல்லாத்தையும் கூட சமாளிச்சிடலாம். அது ஒன்று மட்டும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நான் கனடாவுக்கு போயிருந்திருக்க போது கால்கரிங்கிற பட்டணத்திலேருந்து டொரண்டோங்கிற பட்டணத்துக்கு வந்தேன். அது இரவு ஃப்ளைட்டு. ராத்திரி ஒரு 11:30 கிளம்புனா அங்கே காலையில் டொரண்டோக்கு மார்னிங் 6 o'clock வந்துடும். நான் அவசரமாக ஒரு மீட்டிங் போனதுனால லாஸ்ட் மினிட்ல ஒரு சீப் ஏர்லைன், ஒரு ஏர்லைன் இருக்குது, பட்ஜெட் ஏர்லைன், அதில் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. இதில் இந்த ஏர்லைன் நான் உலகத்திலே அவ்வளோ மோசமான ஏர்லைன் பார்த்ததில்லை. செக்இன் பண்ண போகிறோம். செக்இன் பண்ணுறதுக்கு 3 சகோதரிகள் இருக்காங்க. 3 செக்இன் கவுண்டர்லேயும் நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எப்படி? 3 கவுண்டர்லையும் செக்இன் பண்ண நிற்கிறவங்க எல்லாருமே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க அங்கே ஒரு சின்ன ஒரு இது வச்சிருக்கிறாங்க. அதில் சின்ன ஒரு இது வச்சிருக்கான். அதுக்குள்ளே போனாதான் ஹேண்ட்பேக்கு. அதில் உள்ளே போகலைன்னா நீங்கள் $75 கட்டணும். அதுக்கு கீழே இன்னொரு பேக்கெட் வச்சிருக்கான். நம்ம பேக்கு எந்த பேக்குமே அதில் உள்ள போகாது. அதை நீங்க கையில் எடுத்துட்டு போனோம்னா அதுக்கு $75 கட்டணும். டிக்கெட் வேலை நிறைய பேர் கொடுத்ததே $75. இப்போ இவங்க லக்கேஜுக்கு ஏற்கனவே ஒரு $75. இப்போ கையில வச்சிருக்க பேக்கும் போடணும். எல்லாருமே சண்டை போடக்கூடிய காரியம். ஒரு வழியா நாம இத்தனைக்கு ரொம்ப பேர்லாம் இல்லை, நான் நின்று எல்லாம் முடிச்சு உள்ள போயாச்சு. ராத்திரி 10 மணிக்கு எல்லா இதுவும் மூடியாச்சு. எல்லா ரெஸ்டாரண்ட் மூடிட்டான், எல்லா லவுஞ்சு மூடிட்டான், ஒண்ணுமே இல்லை. சரியா? 11:30 மணிக்கு கிளம்ப வேண்டிய பிளேன் டிலே. 12 ஆச்சு, 12:30 ஆச்சு, 1 ஆயிடுச்சு. கடைசியில் 2:40 தான் பிளேனை எடுத்தான். இப்போ போர்டிங் நடக்குது. இவ்வளவு கொடுமை நடந்து உள்ள வந்தோமா? ஒரு அம்மா போர்ட் பண்ண வர்றாங்க. 4 பேக்கு கையில் வச்சிருக்காங்க. எல்லாரும் எப்படியாவது ஏறி நம்ம ஊருக்கு போயிடுவோம்னு நினைக்கும் போது இந்த அம்மா 4 பேக்கோட வருது. எப்படி இந்த 4 பேக்கை கொண்டு வந்துச்சுங்கிறது பெரிய காரியம். ஏன்னா அவன் செக்இன் கவுண்டர்ல அந்த பாடுபடுத்தான் எல்லாரையும் நசுக்கி பிசுக்கி தான் அனுப்புறான். ஆனா 4 பேக்கு கொண்டு வந்துருச்சு. அங்க இருக்கிறவன் சொல்றான், நீ ஒரே ஒரு பேக்கு தான் எடுத்துட்டு போக முடியும், அதுக்கு மேல உன்னை விட மாட்டேன். இந்த அம்மா சண்டை போடுது. இல்ல, நான் ஏற்கனவே பே பண்ணியிருக்கேன், நான் போவேன். யோசிச்சு பாருங்க. ராத்திரி பூரா எல்லாரும் தூங்காம உட்காந்துருக்கான். ஏறணும். இந்த அம்மா ஆளா போய் நின்று யாரையும் ஏற விடாம நின்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. யாரும் அவங்கள பைபாஸ் பண்ணி போகவே முடியல.
இப்போ இந்த புது வருஷத்துக்குள்ள போறீங்கல்ல, நீங்க எத்தனை பேக்கோட வந்திருக்கீங்க? ஹலோ, நம்மளும் நிறைய நேரம் என்னன்னா அதை இறக்கி வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க. நிறைய நேரங்களில் நம்ம சுமையை சுமந்து கொண்டே தான் இருப்போம். ஆனா என்ன பண்ணணும்னா அதை விடணும். we have to let go. ஏன்னா இங்க சொல்லும்போது எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு வரும்போது 11வது அதிகாரத்துல உள்ள திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. சாட்சிகள், they are not judging, they are just a witness. விட்னஸ்ங்க யாரு? சாட்சி சொல்றவங்க யாரு? நமக்கு சப்போர்ட் பண்றவங்க. எப்படி நம்ம ஒரு விட்னஸ் உங்களுக்காக சொல்லக்கூடிய விட்னஸ்னா யாரு? உங்களுக்கு சாட்சி கொடுக்கறவங்க யாரு? உங்களுக்காக பரிந்து, உங்களுக்காக நின்று பரிந்து சொல்லக்கூடியவங்க. A witness is one who supports you. அப்ப சொல்றாரு, இவங்க எல்லாருமே 11வது அதிகாரத்துல விசுவாச வீரர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாரையும் சொல்லி, இவர்கள் எல்லாம் திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்க, என்ன விசுவாசத்துல ஓடி ஜெயமாய் ஜெயித்தவர்கள், விசுவாசத்துல சிங்கத்து கபியை ஜெயித்தவர்கள், சர்ப்பத்தை மிதிச்சவங்க, அற்புதங்களை செய்தவங்க, வானத்தை அடைத்தவர்கள், வானத்தை திறந்தவர், இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? விசுவாசத்தினால தங்கள் உயிரை இழந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இன்னொரு லிஸ்டையும் கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு? இப்படி திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க என்ன பண்ணணும்? நம்ம என்ன ஓடணும். இப்ப இந்த ஓடணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் நீங்க 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னாலும் சரி, பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஓட்டப்பந்தயத்தோடு ஒப்பிடக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். என்ன? நம்ம ஓடுகிற ஓட்டம் சரியான முறையில ஓட வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. இங்க அந்த ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் ஓடும்போது என்ன சொல்றாரு? நீங்க பாரமான யாவையும் விட்டு விட்டு. நீங்க எத்தனை பேர் இந்த ஓட்டப்பந்தய ஆளுங்களை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. நம்ம லண்டன்ல ஒரு சைட் எப்பயும் பார்க்கக்கூடியது என்னன்னா, மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, ஸ்னோ விழுந்தாலும் சரி, யாராவது 2 பேர் ஓடுறத பார்க்க முடியும். எனக்கு என்ன பெரிய ஒரு ஆச்சரியம்னா, போன வாரம் நம்ம இதில் லண்டனில் ஸ்னோ விழுந்தது காலையில். அப்போ ஸ்னோ விழுந்ததுன்னு சொன்னது, நான் சரி ரைட்டு 2 ஃபோட்டோவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி ஜன்னலில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வர்றேன். பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓடுறாங்க. ஏண்டா உங்கள் ஆர்வத்துக்கு அளவே இல்லையான்னு தோணுச்சு நமக்கு. எப்படி காலையில் 6 மணிக்கு ஓடுறான். என்ன, ஒரு சின்ன அரை ட்ரௌசரை போட்டுக்கிட்டு, தலைக்கு ஒரு தொப்பியை மட்டும் போட்டுட்டு, ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு, நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் போட்டு இதை போட்டுட்டு ஹீட்டரை போட்டுட்டு, ஹீட்டருக்கு பக்கத்தில் கையை வச்சுக்கிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் கதவை திறப்புமான்னு பார்க்குறதுக்கு யோசிக்கிறோம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? ஓடும்போது இருக்கிறதுலே ஒரு சின்னதாக மெலிஞ்ச உடைய போட்டுக்கிட்டு ஓடுறான். அப்போ ஓட்டம் ஓடும்போது தடையாக இருக்கிறதுக்கு நிறைய பாரங்கள் உண்டு. நீங்கள் யாராவது ஓட்டப்பந்தய வீரன் கோட்டு சூட்டு போட்டு ஹேண்ட்பேக் வச்சுட்டு ஓடுறத பார்த்துருக்கீங்க? இல்லை. ஏன்னா அதனுடைய உடை என்ன? நான் வேகமாக போவதற்கு, நான் செல்வதற்கு பாரமானதை கீழே போடணும். இப்போ பாரமானது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த 2026 உங்களுக்கு இப்போ உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு என்ன பாரம்? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு வரும்போது வாட் ஆர் த வெயிட் யூ ஆர் கேரி? தூக்கி உட்கார வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. சிந்திச்சு பாருங்க. வேத வசனத்துல பயம் அப்படிங்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 374 முறை இருக்கிறது வேறு வேறு காரியங்கள்ல. ஆனா பயப்படாதே அப்படின்னு சொல்றது 364 முறை. 2 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்றாரு? அவர் நமக்கு பயப்படுகிறதற்கான ஆவியை கொடாமல், என்ன, he has not given us the spirit of fear. நமக்கு பயப்படுகிற ஆவியை அவர் கொடுக்கல. அப்ப இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்க எதை குறிச்ச பயத்துல உட்கார்ந்துருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த 2026 உட்கார்ந்து இந்த வருஷத்தை குறிச்ச ஒரு பயம் உங்ககிட்ட இருக்கா? எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? பயம் வரும், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க என்ன, தேவன் யார் என்று பார்க்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது.
ஏன்னா தேவனுடைய அன்பு, தேவன் யார் என்று சொல்லும்போது நம்முடைய பயத்தை நம்ம புறம்பே தள்ளக்கூடிய மக்களாய். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. ஏசாயா, நீ பயப்படாதே, என்ன நான் உன் கூட எப்பயாவது இருக்கிறேன்னா இருக்கு. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மத்திய 28வது அதிகாரம் 18ல இருந்து சொல்லும் என்ன, நீங்க உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சிகளா இருங்க. என்ன நான் என்ன இதோ உலக முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, என்ன நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே. ஏசாயா 43வது அதிகாரத்துக்கு வாங்க, முதல் வசனம் வாங்க. ஏசாயா 43ல 1வது வசனம் பாருங்க. இப்போதும் யாக்கோபே, யாரு? உன்னை சிருஷ்டித்தவரும், ஒன்னு சிருஷ்டிக்கப்பட்டவர், ஒன்னு உருவாகினது. நம்ம எல்லாருமே சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனா நம்மள ஆண்டவர் யாக்கோவாக இருந்த நம்மள இஸ்ரவேலாக உருவாக்குகிறார். அப்ப அப்படி உருவாக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பயங்களை விட்டுவிடக்கூடியதாக, தேவன் என்னோடு இருக்கிறார், அதனால நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடியதா. கர்த்தர் சொல்லுகிறதாவது என்ன? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்ன சொல்லுது? அதையாவது தைரியமா சொல்லுங்களேன். பயப்படாதே. எப்படி? பயப்படாதே. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. காரணம் என்ன? உன்னை மீட்டு கொண்டேன். எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, நம்ம யாருமே தேவன் முன்னாடி போய் நிற்பதற்கு தகுதியானவர்கள் யாருமே இல்லை. நம்ம ஒருத்தர் கூட நான் நீதிமான்னு போய் தேவன் முன்னாடி சொல்ல முடியாது. ரோமர் 3வது அதிகாரம் 9, 10வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஒருவனும் நீதிமானாகிலும் ஒருவனும் இல்லையே, கர்த்தரை தேடுகிறவன் ஒருத்தனும் இல்லையேன்னு சொல்றாரு. அப்ப என்ன, நம்ம யாருமே போக முடியாது. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை மீட்டு கொண்டேன். யார் செஞ்சா? தேவன் செய்தாரு. நீங்க செய்த நல்ல கிரியையின் மூலமா. தீத்து 3:5 சொல்லும் என்ன சொல்றாரு? உங்களுடைய நற்கிரியைகளின்படி உங்களை ரட்சியாமல். எப்படி? நம்ம செய்த நல்ல கிரியையின் மூலமா நம்மளை ரட்சிக்கல தேவன், அவர் மீட்டு கொண்டார். ஏன்னா அது அவருடைய குணாதிசயம். என்ன சொல்றாரு? நான் உன்னை மீட்டு கொண்டேன். என்ன அடுத்து? உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். எப்படி? ஆண்டவர் சொல்றாருங்க, உங்க பேரை நான் சொல்லி கூப்பிட்டேன்னு. உங்களுக்கு உங்க அம்மா அப்பா பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் பேர் வச்சார். தெரிஞ்சு கொள்ளுங்க. யாரு? உங்க அம்மா அப்பா பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லக்கூடியதாக. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க பிறகு எடுத்து வாசிச்சு பாருங்க. ஏசாயா 44வது அதிகாரம் பின்னாடி 25வது வசனத்துல இருந்து ஏசாயா 45வது அதிகாரத்துல உள்ள முதல் 10 வசனங்கள் வாசிச்சு பாருங்க. ரொம்ப அழகா நேர்த்தியா கோரேசை பத்தி அங்க தீர்க்க தரிசனம் சொல்றார். கோரேசு ராஜாவாக பிறப்பதற்கு முன்பாகவே கோரேசை குறித்து ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார். கோரேசின் ஒருத்தர் பிறக்கல, 150 வருடங்களுக்கு முன்பாக. இப்ப நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே 150 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பேரை சொல்லி கர்த்தர் எழுதுறாருன்னா, தீர்க்கதரிசர் எழுதுறாருன்னா, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றாரு? நீ என்னுடையவன். நீ யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். நீ என்னுடையவன். இப்ப நாட்டினுடைய பிரதம மந்திரி உங்களை பார்த்து இவன் ஏன் ஆளுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இல்ல ராஜா சார்ல்ஸ் இவன் ஏன் ஆளு, இவன் என்னுடையவன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் காட்டிலும் தேவன் சொல்றாரு, நீ என்னுடையவன். அப்ப எதுக்கு நம்ம பயப்படணும்? எதுக்கு நம்ம பயப்படணும்? யோசிச்சு பாருங்க. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன். அடுத்த வசனம் போடுங்க, 2வது வசனம் பாருங்க. அடுத்து என்ன சொல்றாரு? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன்,
நீ ஆறுகளை கடக்கும்போது என்ன பண்ணதில்ல, அவைகள் உன்மேல் புரணுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். என்ன இங்க போடலன்னு வாசிக்கிறேன். ஒருவேளை நீ தண்ணீருக்குள் போனால் அப்படின்னு போடல, ஒருவேளை நீ அக்கினிக்குள் போனான்னு போடல. நிச்சயமா தெரிஞ்சு கொள்ளுங்க, நமக்கு பாடுகள் போராட்டங்கள் உண்டு. பயப்படாதன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீ தண்ணீருக்குள்ள போகும்போது வெள்ளம் வரும்போது உன் மேல வராது. நல்ல கவனிங்க, முதல்ல தண்ணீர் வரும்போது நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லல. ஆண்டவர் ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன, நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் தான் உன்னை உருவாக்குனேன், நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன்னு சொல்லிட்டு நீ தண்ணீருக்குள்ள போகும்போது நான் கூட இருப்பேன், நீ அக்கினிக்குள்ள போகும்போது நான் கூட இருப்பேன். அப்ப என்ன, நீ தண்ணீருக்குள்ளேயும் அக்கினிக்குள்ளேயும் போக வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். ஆனா அதுலயும் நான் உன்னை கூட இருந்து உன்னை மீட்டு கொண்டு நான் தேவன், என்னுடைய மகிமை விளங்கும் விதமாக நான் உன் கூட இருப்பேங்கிறதான் கர்த்தருங்க சொல்றார். அப்ப என்ன, நமக்கு பாடு வரும். டாக்டர் பார்த்துட்டு இந்த வியாதி யாருக்குமே வராது, 10 லட்சத்துல ஒருத்தருக்கு தான் வரும், உங்களுக்கு வந்திருக்கு சொல்லத்தான் செய்வாரு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆறுகளை கடக்கும் போது அது என் மேல வருவதில்லை, நான் அக்னி ஜூலைக்குள்ள போகும்போது அது நான் வேகாது இருப்பேன், ஏன்னா கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, அதனால நான் பயப்பட மாட்டேன். இது உண்மை, டாக்டர் சர்டிபிகேட் உண்மை, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சத்தியம் என்ன, தேவன் என்னுடைய தேவன். சத்தியம் என்ன பண்ணும், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், அப்பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். அதனால நான் பயப்பட போவதில்லை, நான் பயப்படுவதில்லை என்று சொல்லக்கூடியதாக. 27வது சங்கீதம் 1வது வசனம் பாருங்க. சங்கீதம் 27 1வது வசனம் பாருங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? நம்ம தேவன் ஒருவருக்கு பயந்தா போது, வேற எந்த மனுஷனுக்கும் பயப்படவே தேவையில்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்திடுவான்? இப்ப உட்கார்ந்துருக்கீங்களா, உங்களுக்கு எதை குறிச்ச பயம் இருக்கு? யோசிங்க. உங்க ஹெல்த்தை குறிச்ச பயமா, உங்க வேலையை குறிச்சதா, இல்லை உங்களுடைய ஜாபை குறிச்சதா, இல்லை உங்க வீசாவா, இல்லை உங்க பிள்ளையுடைய படிப்பா, இல்லை உங்க கணவனை குறிச்சு, மனைவியை குறிச்சு, இல்லை எதை குறித்த பயம் உங்களுக்கு இருக்கு? யோசிங்க ஒரு நிமிஷம். இந்த 2026 போகும்போது, இன்னைக்கு இங்கிருந்து போகும்போது உங்க பயத்தை பூரா இங்கேயே விட்டுட்டு போயிடும். நான் இந்த வருஷத்துல எனக்கு தெளிவா கர்த்தர் சொல்றாரு, என்னை சிருஷ்டித்தவரும் என்னை உருவாக்கினமாகிய தேவன் என்னை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. அப்போ இன்னைக்கு உங்க பயத்தெல்லாம் இங்க விட்டுருவோமா? இந்த 2026 முதல்ல நீங்க விட வேண்டியது என்ன? பாரமான காரியத்துல எதை விடணும்? பயத்தை விட வேண்டும். பயம் என்ன தெரியுமா செய்யும்? உங்களை அப்படியே கட்டி போட்டுரும். உங்களை கட்டி போட்டுரும். ஒரு துர்ச்செய்தி வந்த உடனே உங்களுக்கு என்ன வருது? ஐயோ, கேட்டது எனக்கு வயிறே கலங்கிருச்சுன்றீங்களா? என்ன ஆகுது? உங்க சமாதானத்தை கெடுக்கும். உங்களை சிந்திக்க விட முடியாம, உங்களை காரியங்களை யோசிக்க விட முடியாம ஒரு பயம் வரும். ஆனா பயத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. நம்ம என்ன, என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ரோமர் 8:28 சொன்னது போல, எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றக்கூடிய தேவன். அதனால நான் பயப்பட போவதில்லை. அப்ப முதலாவது நீங்க விட்டு விட வேண்டிய காரியம் என்ன இந்த புது வருஷத்துல? தைரியமா சொல்லுங்க. இப்போவாது அந்த தைரியம் வரட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னத்தை விட்டு போறீங்க இந்த வருஷத்துல? அல்லேலூயா, பயம், ஃபியர். ஓகேயா? ரெண்டாவது காரியம் பாப்போம், எத்தனை காரியம் சொல்லுவோம். ரெண்டாவது இந்த அன்ஃபர்கிவ்னஸ் இருக்கக்கூடாது. மற்றவர்களை மன்னிக்க முடியாம மனசுல வச்சுட்டு உட்கார்ந்துருக்கூடாது. மன்னிக்க முடியாத தன்மை இருக்கு பாருங்க. அது என்னன்னா, நீங்க விஷத்தை குடிச்சிட்டு அவங்க சாகணும்னு எதிர்பார்க்கிறது. எப்படி?
அவங்க வீணா போனோம் நினைச்சிட்டு நான் பாய்சனை குடிச்சா யாரு சாவா? நான் தான் சாவன வழியா, அவங்க சாக மாட்டேன். நீங்க நிறைய கேன்சர் உள்ள இதுல, அதுக்காக எல்லா கேன்சர்ல மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் சொல்றாங்க, அன்ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு. மன்னிக்க முடியாம இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தார். கல்வாரி சிலுவையில் அவர் அறையும் போது என்ன சொன்னாரு? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அப்ப என்னன்னா, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்னா நம்ம மன்னிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அதாவது ஒரு கிறிஸ்தவத்தினுடைய தன்மை என்ன? மன்னிக்கக்கூடிய காரியம். மத்தேயு 6வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. நமக்கு கர்த்தர் வந்து ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தார், பரமண்டல ஜெபம் சொல்லி கொடுத்தார் இல்லையா? நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய ஜெபம். ஆனா அதற்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுல 14வது வசனத்துக்கு வாங்க. மத்தேயு 6வது அதிகாரத்துல 14வது வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். இப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்கிறார். உனக்கு உன்னுடைய பரமபிதாட்ட இருந்து மன்னிப்பு வேணுமா அப்படின்னு சொல்லி நினைச்சேன்னா, உனக்கு எதிராக யாரு தப்பிதம் பண்ணாங்களோ அவங்கள மன்னிச்சிடணும். எப்படி? அடுத்த வசனம் வாசிச்சிருங்க, அப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா, உங்கள் பரமபிதா என்ன பண்ண மாட்டாரு? உங்களுக்கும் மன்னிப்பு கொடுக்க மாட்டார். இப்ப என்ன தெளிவா சொல்றாரு? உனக்கு என்கிட்ட மன்னிப்பு வேணுமா? என்கிட்ட உனக்கு மன்னிப்பு வேணும்னா முதல்ல நீ உனக்கு எதிராக தப்பு பண்ணவங்கள நீ மன்னி. உனக்கு மன்னிப்பு வேணாம்னா நீ மன்னிக்காத. தமிழ்ல நம்ம ஒரு டயலாக் வச்சிருக்கோம், பிரதர் மன்னிப்பேன் பிரதர், ஆனா மறக்க மாட்டேன். எப்படி? மன்னிப்பேன், ஆனா அவங்க செஞ்சதை மறக்கவே மாட்டேன் பிரதர். நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்தால், எங்க கிராமத்துல இந்த கல்யாண வீடுனாலே கொஞ்சம் களைகட்டு. என்னன்னா, அந்த முறை உறவு முறை பிரகாரம் கொடுத்துருக்கணும். தாய் மாமன் அந்த உறவு முறையெல்லாம் வச்சிருப்பாங்க. இதில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பத்திரிக்கை ஏதாவது வச்சதோ இல்லை ஏதோ ஒரு சீர் செஞ்சது ஏதோ பண்ணது தப்பாயிருக்கும். என்ன பண்ணுவான்னா, கல்யாண வீட்டுக்கு வரைக்கும் வந்துடுவான். வீட்டுக்கு வந்துட்டு பந்தலுக்கு வெளியே நின்றுக்குருவான். உள்ள வரமாட்டேமா. அப்ப நீ வரமாட்டேன்னு வீட்டில இருந்திருக்கணும். அதுவும் செய்ய மாட்டான். உங்களுக்கு புரியும் தானே? ஆமா, கரெக்டு. நிறைய பேர் இது பார்த்துருப்பீங்க இந்த சீனு. கல்யாண பந்தல் வரைக்கும் வந்து பந்தலுக்கு முன்னாடி நின்று உள்ள கால் வைக்க மாட்டேமா. டேய், நீ உன் வீட்டிலே இருக்க வேண்டியதானே. வந்துட்டு எனக்கு நீ இது செய்யல, அதனால நான் உள்ள வரமாட்டேன். அப்ப அவங்க உள்ள இருக்கவங்க எல்லாம் போய் தாஜா பண்ணுவாங்க, ஐயா விடுங்க, ஐயா மன்னிச்சு விடுங்க, இது விடுங்க, பெரிய மனசு பண்ணி இது விடுங்க, அது இல்ல இல்ல அது எப்படி நான் உறவு முறை அது பண்ணலாமா, மாத்தலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு ஒரே கலவரம் பண்ணி பிறகு கடைசியில் அவரை கூப்பிட்டு அவருக்கு பன்னீரை தெளிச்சு அதை பண்ணி இதை பண்ணி அவரை கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சதும் அப்படியே வீரப்பா அப்படி உட்காருவார். பார்த்துருக்கீங்களா? நிறைய நடக்கும். என்ன, நான் மறக்க மாட்டேன், நீ எனக்கு இப்படி செஞ்சுட்ட நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்ப என்னன்னா, மன்னிக்கக்கூடிய காரியம் நமக்கு ஆண்டவர் சொல்ல, நீ மன்னின்னு சொல்றார். நீ தப்பிதங்களை மன்னி. இப்ப நம்ம எவ்வளவு வேகமா மன்னிக்கிறோம்? நம்ம எவ்வளவு வேகமா மன்னிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல எப்படி மன்னிக்கணுங்கிறத எபேசியர்ல ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். என்ன? சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாகவே உங்கள் கோபம் தனியே கிடவது, இரவு படுக்கைக்கு போகும்போது நீ எதுவும் வச்சுக்காதன்னு சொல்லி கொடுக்கிறார். இப்போ நம்ம எந்த அளவுக்கு மன்னிக்கிறோம் யோசிங்க ஒரு நிமிஷம். குயிக்கா மன்னிச்சிடறோமா? பிரதர் தப்பு பண்ணது அவங்க, சரியா, அவங்க வந்து என்ன மன்னிப்பு கேட்கட்டும், அப்புறம் நான் பார்க்குறேன். ஹலோ, எங்க இருக்கு உங்க வசனம்? அங்க பைபிள்ல எப்படி? எங்க இருக்கு பைபிள்ல வசனம்? மத்தேயு 18வது அதிகாரத்தில் இருப்புங்க. சபைக்குள்ள எப்படி இருக்கணுங்கிறத ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 18வது அதிகாரத்துல 15வது வசனத்துல இருந்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு,
உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் தனித்திருக்கையில் உணர்த்து. இப்ப என்ன சொல்றாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் இருந்தா நீ போய் பேசு, அவன்கிட்ட பேசு, அவன் கேட்கலன்னா விட்டுரு. அடுத்து 2 பேர் இருந்தா 2 பேர்கிட்ட போய் சொல்லு, 2 பேருக்கும் கேட்கலன்னா சபையில சொல்லு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து 21ஆம் வசனத்துல ஒரு உவமானம் கொடுக்கிறார். என்ன, பேதுரு வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே அப்ப நாங்க எத்தனை முறை மன்னிக்கிறது? ஏன்னா யூதர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க, மத தலைவர்கள் 3 முறை மன்னிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப பேதுரு ஆண்டவர் சொன்னாரா நீ மன்னிக்கணும்னு சொன்னதும், இது நம்ம கொஞ்சம் கர்த்தரோட சீசன், அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம், 3 கூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே அப்ப நம்ம 7 முறை மன்னிச்சிருவோமா? ஏன்னா அவங்க 3 முறை தானே சொல்றாங்க, அதனால நம்ம கொஞ்சம் கூட்டிடுவோம், ஸ்டாண்டர்டை கூட்டிடுவோம், 7 முறை மன்னிச்சா போதுமா அப்படின்னு சொல்றேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு 7 தடவைன்ட்டாரு. எவ்வளவு? 490. அதாவது அது 7 கணக்கில் இல்லாதுன்னு சொல்லுவதற்காக. நீங்க அதை கணக்காக எடுத்தா கூட ஒரு நாளைக்கு 490 எண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? 11, 12, 110. ஐயோ இன்னைக்கு 300 தான் வந்திருக்கு, அதனால மன்னிச்சிருவோம். அப்படியா பண்ண முடியும்? இப்ப இதுக்கு ஆண்டவர் ஒரு ஓமானம் சொல்றாரு. சரியா? இது எப்படிங்கிறதுக்கு அடுத்து ஒரு ஓமானம் சொல்றாரு பாருங்க. 23ஆவது வசனத்துல இருந்து பாருங்க. ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தது. 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அதாவது என்னன்னா, அதாவது எண்ணி பார்க்க முடியாத, செலுத்தி தீர முடியாத கடன். ஆண்டவர் சொல்றது என்ன, செலுத்தி தீர முடியாத ஒரு கடன் ஒருத்தன் கொடுக்கணும், அந்த அளவுக்கு அவனுடைய கடன். அப்ப அவன் என்ன பண்றான், அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவன்கிட்ட ஒண்ணுமே வழி இல்லை, அதனால எல்லாத்தையும் வித்து அவனை கொண்டு அடிமையா சேர்த்துருங்கடா அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே என்ன பண்றான், அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, என்ன, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன்னு சொல்லி கேட்கிறான். இது இவனால கொடுக்க முடியாதுங்கிறது ராஜாவுக்கு தெரியும், அந்த ஆண்டவனுக்கு தெரியும். ஆனா அவன் என்ன சொல்றான், நான் தீர்த்துறேன், எனக்கு கொடுத்துருங்கன்னு. உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த ராஜா மனந்திறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இப்ப அடுத்து என்ன பண்றோம், 28ஆம் வசனத்துல இப்ப அவனுக்கு எதிராக ஒருத்தன் கடன் பட்டிருக்கான். அது 3 மாசம் சம்பளத்துக்குரிய கடன். சரியா? 3 மாசம் சம்பளத்துக்குரிய கடன். அவன் என்ன பண்றான், இவன் என்ன கேள்வி கேட்டான், 26ஆவது வசனத்துல இவன் என்ன கேள்வி எது கேட்டானோ அதே வசனத்தை அவன் அவன்கிட்ட கேட்கிறான், ஐயா என் மேல மனதிறங்கி என் மேல பொறுமையாயிரும் அப்படின்னு கேட்கிறான். ஆனா இவன் என்ன பண்றான், அவனை கழுத்தை நெரிச்சு ஆளை பிடிச்சு கொண்டு போய் கடன் செலுத்தி தீர் மட்டும் இவனை காவல்ல வையின்னு கொண்டு போய் வச்சிடறான். இதை கேள்விப்பட்ட அந்த ஆண்டவன் என்ன பண்றாரு, ஏண்டா நான் உனக்கு இறங்குனது போல நீ எனக்கு இறங்க வேண்டாமா? எப்படி நான் உனக்கு இறங்குனது போல, நல்லா கவனிங்க. அதாவது நான் எவ்வளவு மன்னித்தனோ அதே அளவிற்கு நீயும் மன்னிக்க வேண்டாமா? இப்ப நம்மளுடைய பாவங்களை கர்த்தர் எப்படி மன்னிச்சாரு? ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சிட்டீங்களா என்ன? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்கன்னு கேட்கிறோம். ஏன்னா நம்ம எல்லா பாவத்தையும் உட்காந்து அறிக்கை பண்ணிட்டு இருந்தா வாழ்க்கையை அறிக்கையிலே போயிடும். ஏன்னா அவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கோம், நம்ம அவ்வளோ மோசமான பாவிகள். நம்முடைய பாவத்தை எப்படி கர்த்தர் மன்னிச்சாரு, எவ்வளவு கிருபையா இரக்கமா எவ்வளவு தூரம் மன்னிச்சாரு. அப்போ நமக்கு கர்த்தர் மன்னித்தது போல நம்ம மற்றவர்களுக்கு கண்ணிக்கக்கூடியவர்களாய். இப்போ ஒரு நிமிஷம் மறுபடியும் பரமண்டல ஜபத்துக்கு வாங்க. மற்ற 6வது அதிகாரத்தில் பரமண்டல ஜபத்தில் சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் ஜபம் பண்ண வேண்டியதாவது. இது நம்ம நிறைய மடமடன்னு சொல்லி பழகிட்டோம். பரமண்டலங்கள் இருக்கு எங்கள் பிதாவே உங்களுடைய நாம பரிசுத்தப்படுவதாக, அப்படி அச்சங்க ஆரம்பிச்சு விட்டோம்னா போதும், எல்லாம் தரன்னு போகும். ஆனால் அதில் என்ன சொல்றாரு, நாங்கள்
பிறருக்கு குற்றங்களை மன்னிக்கிறது போல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எப்படி? நீங்க எப்படி ஒருத்தருக்கு மன்னிப்பீங்களோ அதே மாதிரிதான் கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பார். இப்போ ஒருவேளை நான் எல்லாரையும் மன்னிப்பேன், அவங்கள மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கர்த்தரும் உங்க பாவத்தை மன்னிக்க மாட்டார்னு வசனம் சொல்லு. ஏன்னா நீங்க அதுதானே சொல்றீங்க, நீங்களே சொல்றீங்க கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே நான் மன்னிக்கல அதனால என்னையும் மன்னிச்சிடாதீங்கன்னு தான் சொல்றீங்க. இந்த ஜெபத்தை சொன்னா அதான் அர்த்தம். நான் அதனால தான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இது உங்களால் மன்னிக்க முடியலன்னு அந்த ஜெபமே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ மன்னியும் கேட்டு சொல்றாரு. அது எதுவாக இருந்தாலும் நீ மன்னிச்சிடணும். நான் நிறைய முறை பார்த்துருக்கேன், நம்மளால வெளியே உலகத்தில் இருக்கவங்கள நேசிக்க முடியும், ஆனா குடும்பத்துல தான் மன்னிக்க முடியாது. ஒண்ணு மாம்சப்பான குடும்பம், இல்ல ஆவிக்குரிய குடும்பம். ஒண்ணு சபைக்குள்ள உள்ள சகோதர சகோதரில மன்னிக்க முடியாது, இல்லைன்னா வெளியே மன்னிக்க முடியாது. ஏன்னா நம்ம சபையிலையும் பார்த்தீங்கன்னா கடுப்பா இருப்போம். அதனால என்ன பண்ணுவோம்னா, பிரைஸ் லார்ட் பிரதர், அதோட திரும்பிடுவோம். அவருக்கு நமக்கு ஆகாதுங்க. எப்படி? ஆனால் ஒரே சர்ச்சுக்கு தான் வருவோம், ஒரே கம்யூனியன்லாம் எடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனாலும் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுவோம். அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க, அவங்க இன்னைக்கு வருவாங்களா, அப்போ அவங்க அந்த பக்கம் போய் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லேட்டாக போவோம். நம்ம உடனே எந்திரிச்சு முன்னாடி போயிடுவோம். இல்லைன்னா நம்ம வேணும்னே அவங்க பேச வர்ற மாதிரி இருந்துச்சு, நம்ம வேணும்னு இன்னொருத்தவங்கிட்ட போய் என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்படி இங்கிட்டு திரும்பி போயிடுவோம். யார்கிட்ட மறைக்கிறீங்க? கர்த்தருக்கு தெரியாதா என்ன? மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. நீ மனுஷனை ஏமாத்தலாம், உன்னையே நீயே ஏமாத்திக்கலாம், கர்த்தரை ஏமாத்த முடியாது, ஏமாத்தவே முடியாது. நான் முன்னாடி ஒரு செய்தியை சொல்லி இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். நான் ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க என்னோட நண்பர் சொன்னார், அவங்க ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகி பிள்ளை இல்லாமல் இருக்காங்க, நீ அந்த வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஒரு தடவை ஜோம் பண்ணிட்டு வாடா அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். சரி நான் போனேன், போயிட்டு அவங்க வீட்டில் உட்காந்துருந்தேன். சரின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, சரி வாங்க ஒரு ஜோம் பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்போ ஜோம் பண்ணுவோன்னு ஆரம்பித்த உடனே ஆண்டவர் சொன்னார், அந்த சிஸ்டரை நீ மன்னிக்க சொல்லுடா அப்படின்னு. நான் சொன்னேன், சிஸ்டர் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, எனக்கு யார் மேலே எந்த இதுவும் கிடையாது பிரதர், நான் எல்லாரையும் மன்னிச்சிருவேன், நான் ரொம்ப ஈஸி கோயிங். ஹஸ்பண்டு ஆமாம் பிரதர் அப்படின்னாரு. சரி வாங்க ஜெபம் பண்ணால் மறுபடியும் இல்லை ஆண்டவர் சொல்கிறார், இல்லை மன்னிக்க சொல்லுன்னு. இல்லை சிஸ்டர் மறுபடியும் எனக்கு என்னமோ ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது, ஆண்டவர் உங்களை மன்னிக்க சொல்கிறார். இல்லை பிரதர் நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், எனக்கு யார் பேரும் எதுவும் இல்லை அப்படின்னா. அப்போ நான் என்ன ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், அவங்க மாமியாரன்னு சொல்லுனார். நான் சொன்னேன், உங்க மாமியாரை மட்டும் மன்னிக்க சொல்றாருன்னு. நான் யாரை வேணாலும் மன்னிப்பேன், மாமியாரை மட்டும். உலகத்துல யாரை வேணாலும் மன்னிப்பேன், அவங்கள மட்டும் மன்னிக்க மாட்டேன் பிரதர். கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு. லிசன் டு திஸ். அவங்க சொல்றாங்க, நாங்க கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போனோம் பிரதர், வீட்டுக்கு முன்னாடி நின்று பச்சை கலர் சேலை கட்டி மண்ணை அள்ளி தூசி எங்களை சபிச்சாங்க, என் கண்ணில் இன்னும் அப்படியே இருக்குன்னு சொல்லி அழுகிறாங்க. நான் எப்படி அவங்கள மன்னிப்பேன்? நான் சொன்னேன், சிஸ்டர் 17 வருஷமா உங்க மாமியார் வாடகை கொடுக்காம உங்க மண்டையில குடியிருக்கிறாங்க. அவங்களால மறக்க முடியல. அவங்க அந்த காட்சியை சொல்லும் போது அவங்களுக்கு அழுக வருது, அழுகிறாங்க, நாக்கு தளருது. அவங்களால டிஸ்கிரைப் பண்ண முடியுது, என்ன சாரி கட்டியிருந்தாங்கன்னு டிஸ்கிரைப் பண்ண முடியுது. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை நன்றாக சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ரிஜெக்ஷன் தாங்க முடியல, நிறைய பிரச்சனைகள், அவங்களால என்ன பண்ண முடியல, மன்னிக்க முடியல. சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு புது வருஷத்தை நம்ம தொடங்குறோம், இந்த புது வருஷத்துல இருக்கிறீங்க. இந்த வருஷத்துல நீங்க உள்ள போகும்போது மன்னிக்க முடியாதபடி, யாரை மன்னிக்க முடியாதபடி இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கீங்க, சிந்திச்சு பாருங்க.
அன்றைக்கு அந்த சகோதரிக்கு 17 வருஷமா ஒரு மாமியார் இருந்தாலே, இன்னைக்கு உங்களுடைய புருஷனை, உங்களுடைய மனைவிய, இல்ல உங்க நாத்தனார, கொழுந்தனார, இல்ல யாரோ ஒருத்தவங்க, இல்ல உங்களுடைய பாய் ஃப்ரெண்டு, இல்ல கேர்ள் ஃப்ரெண்டு, உங்க கூட படிச்சவங்க, இல்ல உங்க போதகர், யாரோ ஒருத்தரை மன்னிக்க முடியாம உங்களை இன்னும் அவங்களை பத்தி சொல்லும் போது உங்களுக்குள்ள உணர்வு வருது, உங்களுக்குள்ள கண்ணீர் வருது, உங்களுக்குள்ள அழுக வருது, உங்களுக்கு நாக்கு தழுக்குதுன்னா அவங்க இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் நிம்மதி இல்லாம இருக்காங்க தெரியுமா? Unforgiveness, it's like a poison. It slowly kills you. It doesn't kill the other person. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க உட்கார்ந்திருக்க, நீங்க யார் மேலேயாவது, இந்த சபையில உட்கார்ந்து இங்க இருக்கிற யார் மேலேயாவது இன்னும் மன்னிக்க முடியாம உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, first you need to forgive. First you need to let go. இல்லைன்னா நீங்க உங்களை நீங்களே ஏமாத்தி கொண்டு கர்த்தருக்கு முன்பாக மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். யூ cannot. ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் மன்னிச்சது போல நீ மன்னிக்கணும். எபேசியர் 4வது அதிகாரம் கடைசி வசனம் 31-34 வசனம், how God in Christ has forgiven you, the same way you forgive one another. ஒருத்தர் எப்படி மன்னிக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களை எப்படி மன்னித்தாரோ அதே போல நம்ம எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த புது வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமா, நல்ல ஒரு காரியமா போகணும்னா நீங்க விட்டு விட வேண்டியது மன்னிக்கக்கூடிய காரியம். 2006 பென்சில்வேனியால, அமெரிக்கால அமீஷ் கம்யூனிட்டியில ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. ரொம்ப ஒரு அருமையான காரியம். அங்க ஸ்கூல்ல போய் ஒரு கன்மேன் போய் 10 பேரை சுட்டான். சின்ன பிள்ளைங்க, தன்னையும் சுட்டு கொண்டான். 5 பிள்ளைங்க இறந்து போச்சு, அவனும் இறந்து போயிட்டான். அந்த அமீஷ் கம்யூனிட்டியோட தலைவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அடுத்த நாள் எழுப்பி நின்று எல்லாருக்கும் முன்னாடியும், we are a Christian community, we forgive the shooterன்னு, எப்படி நாங்க அவரை மன்னிக்கிறோன்னு. பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. 10 பேர் ஷூட்டிங்ல, 5 பிள்ளைங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, 5 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த கம்யூனிட்டி எல்லாம் வந்தாங்க. அந்த ஷூட் பண்ணான்ல, சுட்டவனுக்கு ஃபியூனரல் சர்வீஸ் நடந்துச்சு. எல்லாரும் போய் கலந்து கொண்டாங்க. இன்னும் அமேசிங் என்ன தெரியுமா? அந்த ஷூட்டருக்குன்னு, அந்த குடும்பத்துக்கு, அவனுடைய மனைவிக்கும் அவனுடைய பிள்ளைக்கும் நம்ம உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு ஃபண்டிங் பேஜ் ஆரம்பிச்சு எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த விதவைக்கும் அவளுடைய பிள்ளைக்கும் இவங்க வழி கொடுத்தாங்க. சிந்திச்சு பாருங்க. That is the model we have to live. That is what Jesus has role modeled us. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. தேவ ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு அதை தான் சொல்றாரு. நீங்க எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? மன்னிக்கக்கூடிய மக்களாய். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இந்த 2026 இன்னைக்கு நீங்க இங்க இருந்து வெளியே போகும்போது உங்க இருதயம் சுத்த இருதயத்தோடு நீங்க வெளியே போனோம். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உருவாங்க. 51 சங்கீதத்துல தாவீது ஜெபம் பண்ணாரே, ஆண்டவரே கிரியேட் இன் மீ a clean heart o God சொன்னது போல எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. எல்லாரையும் மன்னிக்க கூடியதாய், எல்லாரையும் நேசிக்க கூடியதாய், ஒருவர் மேலும் எனக்கு எந்த ஒரு கோபமோ, எந்த ஒரு தாவமோ, எந்த ஒரு வெறுப்போ இல்லாதபடி ஆண்டவரே ஒரு சுத்த இருதயம் உள்ளவனாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கூடிய ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை உண்டாகும். இல்லைன்னா you will live the same way or how you lived in the past years. கடந்த வருடங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருப்பீங்க. மறுபடியும் அடுத்த வருஷ தொடக்கத்தில் இதே மாதிரி தான் உட்கார்ந்து இருப்பீங்க. You have to let go. முதலாவது பயத்தை விடுங்க. 2வது யாரெல்லாம் மன்னிக்க முடியலையோ மன்னிச்சிருங்க. இன்னொரு காரியம் சொல்றேன். Don't try to please others. என்ன? அடுத்தவர்களை நீங்க பிரியப்படுத்தணும்னு பண்ணாதீங்க. எபிரேயர் 12வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? 1வது வசனத்துல, ரன் யோர் ரேஸ், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்துல, என்ன உங்களை சுற்றி நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கணும். இந்த ரேஸ் என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு கொடுக்கப்பட்ட ரேஸ், உங்களுக்கு மற்றவங்களுக்கு உரியது அல்ல.
ஏன்னா நீங்கள் நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ண பார்ப்போம்னா, அடுத்தவங்க பிரியப்படுத்தணும், அவங்க என்னை பாராட்டணும், அவங்க என்னை நல்லவன் சொல்லணும். கவலையே படாதீங்க. இன்னைக்கு நல்லவன் சொல்றவன் நாளைக்கு கல்லால் அடிக்கதான் செய்வான். பாப்புலாரிட்டிக்கெல்லாம் நம்ம இருக்கவே கூடாது. நான் கர்த்தருக்குரியவன், கர்த்தருக்கு வேலை பார்க்குறேன்னா அது ஒருத்தர் அவரை தான் ப்ளீஸ் பண்ணணும். கலாத்தியர் 1:10 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறேன், தேவனையா மனுஷனையா? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நான் தேவனை பிரியப்படுத்துறவனாக இருந்தால் மனுஷனை பிரியப்படுத்த முடியாது. Who are you trying to please? நீ யோசிச்சு பாருங்க, யாரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க இந்த வருஷத்துல? நீங்க என்னன்னா, உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஓட்டத்துல நீங்க ஓடுங்க. இந்த ரேஸ் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி வேற வேற ரேஸை ஒழிய, உங்களுக்கு உண்டான ரேஸும் உங்க புருஷனுக்கு உண்டான ரேஸும் உங்க மனைவி உங்க கணவனுக்கோ இல்லை உங்க பிள்ளைக்கோ உண்டான ரேஸு வேற வேற. நீங்க அதை மாதிரி ஓடணும்னு அவசியம் இல்லை. உங்க பிள்ளை உங்களை மாதிரியே ஓடணும்னு அவசியம் கிடையாது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட அழைப்பு. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களை மாதிரி வரணும்னு நினைக்கக்கூடாது. இப்ப என்னைய மாதிரி பிரசங்கம் பண்ணணும்னு நீங்க நினைக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நான் தான் என்னைய மாதிரி பிரசங்கம் பண்ண முடியும், வேற ஆள் பண்ண முடியாது. நான் வேற ஆள் மாதிரி பாட முடியாது, நான் பாட மாட்டேன். அதே அடுத்த எனக்கு தேவையும் இல்லை. யாராருக்கு என்னென்னு ஒரு தாளந்து கொடுத்து யாராருக்கு என்னென்ன ரேஸ் வச்சிருக்கிறாரோ அதை பண்ணுனா போதும். நம்ம மற்றவங்களை பார்த்து நம்ம மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, மனம் முடிஞ்சும் போகக்கூடாது, பெருமையிலையும் போகக்கூடாது. என்ன தெரியுமா ஆகும், உங்களை காட்டிலும் மோசமான ஆள்னு நீங்க நினைச்சு ஒருத்தரை பார்த்தீங்கன்னு வைங்க, எப்படி அவங்கெல்லாம் பாரு ஒண்ணுமே சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன தெரியுமா செய்வீங்க? இந்த பாத்தீங்களா, உங்களுக்கு எல்லாருக்கும் கவனம் ஒரு பிள்ளை அழுகிறதுல இருக்கு, அது பாட்டுக்கு அழுதுட்டு போகுது. உங்களுக்கு என்ன பண்ணுது? சர்ச்சுனா 4 பிள்ளை ஓடத்தான் செய்யும், ஒரு பிள்ளை உழத்தான் செய்யும், அழத்தான் செய்யும். சரியா? என்னைய பாருங்க, அது பிள்ளை பார்த்துக்க கவலைப்பட தேவையில்லை. அதாவது நம்மளை காட்டிலும் கொஞ்சம் தாழ்ந்தவங்களை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும், நான் அப்படி இல்லை, நான் நல்லவன் அப்படின்னு வரும். ஆனா உங்களை காட்டிலும் மேன்மையானவங்களை பார்க்கும்போது, என்னால் இப்படியெல்லாம் சொல்லவே முடியலையே, என்ன வாழ்க்கை போங்க, அவங்கெல்லாம் பாரு பெரிய வீடு வாங்கிட்டாங்க, வந்தாங்க, பெரிய கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, அதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, நம்ம இன்னும் இப்படியே இருக்கிறோம், என்னத்தை போங்க அப்படின்னீங்கன்னா என்ன வரும்? டிப்ரெஷன் வந்துடும். உங்களை காட்டில் தாழ்மையானவனை பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும்? அரகன் வந்துடும், பெருமை வந்துடும். எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? 2வது வசனம் என்ன சொல்றாரு? விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடணும். அப்ப நீங்க யாரையாவது உங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்துவை போல நான் இருக்கிறேனா? நீங்க யாரோட உங்களை ஒப்பிட்டு பார்க்கணும்னா, எந்த ஒரு இது வந்தாலும் இந்த இடத்துல கிறிஸ்து இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? What would have Christ has done? இப்போ ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருப்பாருன்னு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோம், நம்ம எப்பவுமே மற்றவங்களை பார்த்து நம்மளுடைய சமுதாய அமைப்பு எப்படி இருக்குன்னா, நம்ம மற்றவங்களை பார்த்து இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். நான் ஜோக்கா இது சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். கணவன் என்ன நினைக்கிறாரு மனைவியை பார்த்து, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிடுவார் ஹஸ்பண்டு ஒய்ஃபை பார்த்து. ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எல்லாரையும் நம்பி இப்போ இது பண்ணிடுவாரு, ஏமாந்து போயிடுவார் ஒய்ஃபு சொல்லுவாங்க. பிள்ளைக்கு என்ன நினைக்கிறாங்க பெற்றோர், பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. பிள்ளை என்ன நினைக்குது, அது கம்ப்யூட்டர் ஃபோனெல்லாம் நல்லா வேலை பார்க்கறதுனால என்ன நினைக்குது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது. கணவனுக்கு மனைவியை பார்த்து ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க, மனைவி புருஷனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க, பெற்றோருக்கு பிள்ளைக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க, பிள்ளை பெற்றோருக்கு தெரியாதுன்னு நினைக்குது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து சர்ச்சுக்கு வர்றீங்க, அப்போ என்ன ஆகும்? சர்ச்சில்
சர்ச்சை எப்படி நடத்துறதுன்னு பாஸ்டருக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். இப்போ எங்க பிரச்சனை வருது பார்த்தீங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு எல்லாம் தெரியும். அப்ப நான் யாரை பிரியப்படுத்துறேன்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவா இருக்கு? இந்த 2026 நீங்க என்ன செய்யணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க? கண்டிப்பா ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. ஏன்னா எப்பவுமே ஜிம் மெம்பர்ஷிப் ஜனவரியில் கூட போகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாம் போய் ஜிம்மில் சேர்ந்துருவான், எப்படி வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து கேன்சல் பண்ணிடுவான் மெம்பர்ஷிப்பை. ஏதோ ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. அந்த தீர்மானத்தில் யாரை பிரியப்படுத்தக்கூடிய காரியம் எழுதியிருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு யூ ரீடிஃபைன் தட். என்ன? நான் கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடியதா, எனக்குன்னு கர்த்தர் என்ன ஓட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த ஓட்டத்தை ஓடி நான் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி முடிக்கணும். இதில் என்ன தெரியுமா? இட்ஸ் அ ரிலே ரேஸ். இப்போ எல்லா சாட்சிகளும் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? தே ஆர் சேரிங் அப், கமான் ஏபிராம், ரன் 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 சொல்லக்கூடியதா அவங்க எல்லாம் சேரப் பண்ணி கை தட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம எப்படி ஓடக்கூடிய மக்களாக இருக்கணும்? நான் ஓடி முடித்து நான் மற்றவங்ககிட்ட பாஸ் ஆன் பண்ணணும். இட்ஸ் அ ரிலே ரேஸ். நான் ஓடி முடித்து இந்த பேட்டர்னை என்ன பண்ணணும்? அடுத்து வர்ற தலைமுறைக்கு எடுத்துட்டு ஓடணும். அதுக்கு அடுத்து அவங்க அடுத்த தலைமுறைகிட்ட கொடுக்கணும், அவங்க அடுத்தவங்ககிட்ட கொடுக்கணும். இது ஓடி கர்த்தர் வர்ற வரைக்கும் நம்ம ஓடக்கூடியவங்களா. அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது? மற்றவர்களை பிரியப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ நான் பாஸ்டராக இருந்து நான் மக்களை பிரியப்படுத்துறதுக்காக பிரசங்கம் பண்ணேன்னா நான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியுமா? முடியாது. வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் சொல்லணும். நான் எப்பயுமே சொல்லுவேன், யார் என்ன ரொம்ப நல்லா அண்ணே அப்படி பிரசங்கம் இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். ஓகே பிரதர், தேங்க்யூ. போயிட்டு வீட்டில் போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இது எதுக்குமே நான் தகுதி இல்லாதவன், இது எல்லாம் உமக்கு தான் சேருன்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா அடுத்து என்ன பண்ணுவான்? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் கல்லால் அடிப்பான். அப்போ என்ன பண்ணணும்? நேராக போய் மறுபடியும் முழங்கால் போட்டு, ஆண்டவரே பிடிச்சிக்கோங்க, எல்லாம் உங்களுக்கு தான். ஏன்னா நம்மளை எதுவுமே அசைக்கக்கூடாது. நம்ம என்ன ஜஸ்ட் அ மெசஞ்சர். நான் அதனால தான் சொல்லுவேன், ஊழியக்காரனோட வாழ்க்கை என்னென்னா சர்வர் மாதிரி. கர்த்தர் ஆகாரத்துக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு, அதை கொண்டு டெலிவரி பண்ணுறது தான் நம்ம வேலை. இது இடையில ஒன்றும் எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே கொண்டு மக்களுக்கு கொடுக்குறது தான் ஒரு ஊழியக்காரனோட வேலை. நம்ம இதில் எனக்கு பெருமையோ ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன ஆண்டவர் நியமித்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும். நான் என்ன பண்ண போகிறதில்ல, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து ஐ எம் நாட் கோயிங் டு பி டிப்ரெஸ்ட், ஐ எம் நாட் கோயிங் டு பி அரகன், பட் ஐ வில் ஃபோக்கஸ் மை ஐஸ் அப்பான் ஜீசஸ். அவரை பார்த்து ஓடும்போது என்னுடைய ஓட்டம் சரியான முறையில் ஓடக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த 2026 நீங்கள் ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக எப்படி பண்ண போகிறீங்க? சிந்திச்சு பாருங்கள். முதல்ல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பயம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறது? இல்லை யாரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்க? இல்லை யாரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் உங்களை சுய சோதனை பண்ணி, ஆண்டவரே நான் இதெல்லாம் மாற்றி உமக்கென்று வாழக்கூடியவனாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக இந்த 2026 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பயம் நம்மளை எப்படியெல்லாம் கட்டுப்போடும் என்றதை பார்த்தோம். மன்னிக்க முடியாத தன்மை எப்படி ஒரு விஷம் போல நமக்குள்ள புறையோடி போனை கொண்டதா இருக்கும் என்று பார்த்தோம். மற்றவர்களை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறது இயலாத காரியம். நம்ம பார்க்கிறோம், நிறைய அரசியல்வாதிகள் ஒரு சீஃப் மினிஸ்டரா இல்லை ஒரு பிரதம மந்திரியா வரும்போது அவங்களோட அப்ரூவ் ரேட்டிங் அவ்வளோ இருக்கு. அதே சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ அவங்க பதவியை விட்டு போகும்போது ரொம்ப கேவலமான நிலைமையில போகிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த 2026 எப்படி இருக்க போகுது? ஒரு தனிப்பட்ட மனிதனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க குடும்பமா
நீங்க எப்படி இருக்கிறீங்க? சபை ஆவிக்குரிய குடும்பமா நீங்க எப்படி இருக்கிறீங்க? மன்னிக்க, மறக்க, பயத்தை போக்க, கர்த்தரை மட்டும் பிரியப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் உங்க இருதயத்தில் உண்டாகட்டும். தாவீது ஜெபித்தது போல, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உருவாக்குங்க. ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட நான், ஆண்டவரே அவரை போல வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட நான், ஆண்டவரே எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சுத்த இருதயம் உண்டாகி நான் உமக்கென்று வாழக்கூடியவனாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஜெபிப்பீங்களா? அப்பொழுது தேவன் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கிரியை உண்டு பண்ணட்டும்.